அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க், அதாங்க நம்ம வண்டலூர் ஜூ. அதை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வண்டலூர் ஜூ தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஜூ. அது மட்டும் இல்லாம ஓல்டஸ்ட் ஜூவும் கூட. சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஜூ நம்ம வண்டலூர் ஜூ. இதை முதல்ல டாக்டர் எட்வர்ட் பெல்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு 1855ல ஒரு லெப்பர்ட், ஒரு டைகர், ஒரு உராங்குட்டான் இதை மட்டும் வச்சு சென்னை மியூசியம் இருக்குல்ல, அங்கதான் ஓபன் பண்ணாரு. ஏகப்பட்ட மக்கள் விசிட் பண்றத பார்த்து நவாப் ஆஃப் கர்நாடிக் கிட்ட அவர்கிட்ட இருக்கிற அனிமல் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டொனேட் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாரு. கொஞ்ச நாள்லயே கிட்டத்தட்ட 300 அனிமல்ஸ்க்கு மேல இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சது. அதனால இடம் பற்றாக்குறை காரணமா இப்போ இருக்கிற சென்னை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்க பார்க் டவுனுக்கு மூவ் பண்ணாங்க. அதுக்கு மெட்ராஸ் ஜூ அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த ஜூவை ஃப்ரீயா விசிட் பண்ண அலோவ் பண்ணதுனால ஏகப்பட்ட மக்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பழைய படங்கள்ல நிறைய படங்கள்ல இந்த ஜூவை பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா காக்கும் கரங்கள் மூவில வர அல்லித்தண்டு அப்படிங்கிற சாங்கை முழுசாவே இந்த ஜூல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அனிமல்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இடம் பற்றாக்குறை காரணமாகவும், அது மட்டும் இல்லாமல் சென்னை சென்டரில் இருக்கிறதுனால பொல்யூஷன்னாலையும் எப்படியாவது இந்த ஜூவை வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 1976ல் வண்டலூர் ரிசர்வ் ஏரியாவுக்கு அனிமல்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டு அந்த ஏரியாவை பப்ளிக் விசிட் பண்ணுற மாதிரி மொத்தமாக மாடிஃபை பண்ணி 1985ல் இப்போ இருக்கிற வண்டலூர் ஜூவை அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வண்டலூர் ஜூவில் சிங்கம், புலி, ஒயிட் டைகர், கரடி, குள்ளநரி, ஒட்டகச்சிவிங்கி, ஹிப்போபொட்டமஸ், ரைனோசரஸ், யானை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பறவைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ், அக்வேரியம், ரெப்டைல்ஸ் அப்படின்னு 2300க்கும் அதிகமான அனிமல்ஸும் 172 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸும் இருக்கு. வருஷத்துக்கு 2 மில்லியன் பார்வையாளர்கள் வரைக்கும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் முக்கியமா இந்த பொங்கல், தீபாவளி ஹாலிடேஸ்லாம் இருக்குல்ல, அந்த டைம்ல தான் அதிகமான க்ரௌட் இருக்குமா. அதனால சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக குழந்தைங்களுக்குலாம் அவங்க பேரண்ட்ஸோட நேம் அண்ட் ஃபோன் நம்பரை எழுதி இந்த மாதிரி ஒரு டேகா கொடுத்துட்றாங்க. பார்க்குக்குள்ள வாட்டர் ஃபெசிலிட்டி, டாய்லெட், அங்கங்க ஃபுட் ஸ்டால்ஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஜூவை சுற்றி பார்க்கறதுக்கு பேட்டரி வெஹிக்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் சைக்கிள்ஸும் இருக்கு. சிங்கத்தை நான் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், அதுக்கும் லைன் சஃபாரியும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஜூக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாம தனித்தனியா சார்ஜும் பண்றாங்க. ஜூக்குள்ள நோ பிளாஸ்டிக் ஜோன் அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறாங்க. அதனால என்ட்ரன்ஸ்லயே உங்க பேக் எல்லாத்தையும் செக் பண்ணி பிளாஸ்டிக் இருக்கிற எந்த ஒரு ஐட்டமா இருந்தாலும் அதை வெளியில எடுத்து வச்சிடறாங்க. நீங்க போகும்போது அதை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். உள்ள இருக்கிற எந்த அனிமலுக்கும் நீங்க ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க. ஜூக்குள்ள எஜுகேஷன், ரிசர்ச், ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடத்துறாங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்றாங்க. நீங்க இந்த ஜூவை பத்தி ரிசர்ச் பண்ணணும், இல்ல அனிமல் ரிசர்ச் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இங்க இருக்கிற எந்த அனிமலை வேணா நீங்க அடாப்டும் பண்ணிக்கலாம். 2008ல இருந்து இந்த இனிஷியேட்டிவையும் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மொத்த டீடைல்ஸையும் ஜூவோட வெப்சைட்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வண்டலூர் ஜூ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஜூ மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாடோட பிரைடும் கூட. அதனால இது வரைக்கும் நீங்க வண்டலூர் ஜூ விசிட் பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவையாவது போய் விசிட் பண்ணிருங்க.